கிருபையில்லாம வாழ தெரியாதையான ஒரு பாட்டு அவருக்கு இடையில நம்மளை பாட்டு படிச்சோம். அவ்வளோ ஒரு கிருபை நம்மளை அப்படி தாங்கி நம்மளை பலப்படுத்தி நடத்திட்டு இருக்கு. இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகிறதுக்கு முன்பதாக கொஞ்ச நேரம் தலையை வணங்கி கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நன்றி. நீங்க ஆண்டவரே இவ்வளவு காலமா நாங்கள் திரும்பி பார்க்குறோம் எங்கள் ஊழியத்தை. எத்தனையோ காரியங்கள், எவ்வளவோ ஜனத்தை சபை நிரம்பி வழியத்தக்க ஜனங்களை கொடுத்துருக்கிறீங்க. சத்தியத்தை சத்தியமாய் போயிட்டு நீங்க அவங்கள சாட்சியா நிறுத்தி இருக்கிறீங்க. இன்னைக்கு அடுத்த செகண்டே நீங்க எங்களை கொண்டு போய் தான் நீங்க ரெஸ்டா கொஞ்ச நாள் எங்களை வச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த சபைக்கு வர ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்யத்தான் போகிறீங்க. நன்றி. நாள் இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு ஆண்டவரே. இதை கேட்கிறவங்க இருதயம் விடுவிக்கப்படும், கட்ட அறுக்கப்படும், சாபங்கள் தொலைக்கப்படும். இன்னைக்கு நீங்க கொடுக்குற இந்த வார்த்தைக்காய் நன்றி. ஆவியானவர்களை நிரப்பி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நடக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நம்ம ஆமோஸுடைய காரியங்களை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஆமோஸ் சாப்டருக்கு திருப்பி உங்களுடைய வேதத்தை நான் கூட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா நீங்களாம் இன்னைக்கு நேற்று கத்துற தெரிஞ்சு பிள்ளைங்க இல்லை. என் வயிற்றில் இருக்கும்போதே நான் ஜாம் பண்ணி வைக்கும்போது ஜாம் பண்ணி வளர்க்கும்போது ஜாம் பண்ணி தான் வளர்த்துருக்கேன். அதனால் நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அதனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். அதாவது நம்ம இந்த சாலமனுக்கு அப்புறம் சாலமன் கூடயே ஒருத்தர் தான், ஒரு நல்ல நண்பர். அவர் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சாலமன் கூடயே இருப்பான், சாலமனுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பான். சாலமனுக்கு சில புத்திமதியும் அவன் சொல்லுவான். அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யார் அவன்? தெரியுமா பிள்ளைங்களா? நாத்தான் தீர்க்கதரிசியில் அவன் நண்பன். அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான் சாலமனுக்கு, நெருங்கிய நண்பன். இல்லை, ரெகேபியாம் யுரேபியாம் 2 பேர் இருப்பாங்களா? இப்ப ரெகேபியாம் யாரு? எரோபியாம் யாரு? ரெகேபியாம் சாலமனுடைய மகன். அந்த எரோபியாம்னு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் அவங்களோட ஃப்ரெண்டு. விளங்குதுங்களா? அது உங்களுக்கு அவ்வளோ தெரியாது, நீங்கள் ரொம்ப படிச்சுட்டு மாட்டீங்க. ஆனால் சாலமன் காலத்தில் ரொம்ப நட்பு. அவரோட இந்த ஊழிய காரியங்களில் சில நேரம் சாலமன் கொஞ்சம் தவறாக செய்யும்போதெல்லாம் அந்த எரோபியாம் அவன்கிட்ட சொல்லி கொடுப்பான். ஐயோ ராஜா, நீங்கள் செய்வது சரியில்லை, இது கர்த்தருக்கு பிடிக்காது, நீங்கள் இதை செய்யாதீங்கன்னு சொல்லி அப்படி அவனை எப்போதுமே ஆண்டோட காரியத்தில் சரிப்படுத்துவான். அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது ஆண்டவர் சொல்வார் சாலமன்ட்ட. சாலமன் ரொம்ப பக்தி வைராக்கியமா அப்பாவுடைய அந்த தரிசனம், சபையை கட்டணுன்ற தரிசனம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஐயோ, நான் சபையை கட்டணும், என் ஆண்டவருக்கு நானே நல்லா கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட அரண்மனையில் இருக்க என் ஆண்டோட உடன்படிக்கை பெட்டி நினைஞ்சிக்கிட்டு இருக்குது, மழையிலையும் வெயிலையும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணுன்ற ஒரு விருப்பம் தாவீதுக்கு இருந்துச்சு. அப்போ தாவீது சொல்வாரு, அந்த என்ன தீர்க்கதரிசி பேர் என்ன? நார்த்தான் தீர்க்கதரிசி. தாவீதுக்கு ரொம்ப தீர்க்கதரிசி அவர். அப்போ நார்த்தான் சொல்லுவாரு, இந்த மாதிரி நார்த்தான், எங்கள் ஆண்டோட
கட்டி பாரு, மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சிக்கிட்டு கிடக்குது, ஆண்டிருக்கிற ஒரு ஆலயத்தை கட்டி அதை நாங்கள் வைக்கணும். ஓ நீ செய், நீ தான் கடவுளுக்கு ரொம்ப பிரியமான மகனாச்சே, நீ செய், கடவுள் அதை ஏற்றுக்கொள்வார், நீ கொண்டு அதை ஆலயத்தை கட்டி உள்ள வைக்கணும். அன்னைக்கு நைட்டே கர்த்தர் என்ன செய்வார்? தாவீதோட இடைப்படுவார். தாவீதோட இடைப்பட்டு சொல்லுவாரு, தாவீது உன் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு பாரு, எனக்கு ஆலயம் கட்டணும்னு. இவ்வளோ நாளா நான் இந்த ஆளுங்கிட்ட யாருக்கும் சொன்னதே கிடையாது எனக்கு ஆலயம் கட்டுங்கன்னு. யாரோட எண்ணமும் அப்படி ஒரு எண்ணமும் இது வரைக்கும் எனக்கு ஆலயம் கட்டுற எண்ணமும் யாருக்கும் வந்ததும் கிடையாது. ஆனா அது உனக்கு வந்துச்சு பாரு தாவீதே, உண்மையாலுமே நான் உன்னை வந்து புகழ்கிறேன். உனக்கு இந்த எண்ணம் வந்தபடினால நான் உனக்கு வந்து வாழ்த்துறேன். ஆனாலும் நீ எனக்கு ஆலயம் கட்ட முடியாது தாவீதே, ஏன்னா நீ யுத்தம் பண்ணல. அவன் யுத்த வீரன். அவன் எங்க போய் எங்க எதிராளிகள் பெலிஸ்தர்கள் இந்த மற்ற இனத்தார்கள் விரோதமா எழுப்புவாங்க இஸ்ரவேலுக்கு, யூதா. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? தாவீதை கொண்டு தான் யுத்தம் செய்வார். அவனுக்கு ஒரு சேனைகள் இருந்துச்சு, யுத்தத்துக்கு அனுப்புவார். அவன் தான் தலைமை, யுத்தத்துக்கு தலைமை வந்து தாவீது தான். போய் யுத்தம் பண்ணி முறியடிச்சு ஜனங்களை காப்பாற்றுவான். ரொம்ப 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 இடுக்கமான வாழ்க்கை தான் தாவீது. அப்புறம் தாவீதோட ஜீவனுக்கு நிறைய ஆபத்துக்கெல்லாம் வரும். அதெல்லாம் கர்த்தர் அவனை வந்து மீட்டு கொண்டு ரட்சித்து காப்பாற்றி கொண்டு வருவார். கொண்டு வந்து தான் இப்போ ராஜாவா ஆக்கிட்டார் முழு இஸ்ரவேலுக்கும். அவன் நம்ம வந்து நம்ம தனிப்பட்ட ரீதியில கர்த்தரோட எப்படி இருக்கும்ன்றது தான் கர்த்தருடைய கண்ணு பார்க்கும். நான் சேவையோட நிற்கிறேன், நான் கூட்டத்தோட நிற்கிறேன், அதை வந்து கர்த்தர் ரெண்டாவது அதெல்லாம் கவனிப்பாரு. உன்னோட விசுவாசம் தேவனிடத்துல எப்படி இருக்குன்னு தான் தேவன் முதல் பார்ப்பாரு. அவனோட விசுவாசம் கர்த்தர்கிட்ட ரொம்ப மெய்யாம எப்பவுமே தேவனை தான் ஆராய்ச்சிட்டு இருப்பான். அப்போ ஆண்டவர் சொல்லிடுவாரு, இல்லை இப்போ ராஜாவா ஆயிட்டாரு, ராஜாவான போய் ஆலயம் கட்டணும்னு ஆசை வருது உனக்கு, ஆனால் முடியாது தாவீது. உன்னோட கை வந்து ரத்தக்கரை படைஞ்சிச்சு, என்னன்னு அங்கே யுத்தம் பண்ணி ரத்தத்தெல்லாம் நீ வந்து மீட்டு எடுத்துட்டு வந்தல. ஆனால் உன் கரம் வந்து ரத்தக்கரை பட்டனால எனக்கு ஆலயம் கட்ட முடியாது. ஆனால் உனக்கு பிறக்கிற ஒரு பிள்ளை, அதாவது சாலமன், அந்த ஆலயத்தை எனக்கு கட்டுவான்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் தாவீது. அப்புறம் அவனை வந்து என்ன செய்ய, அவங்க அப்பா வயசாகி போச்சுடான், நீடிய நாட்களாக, அதாவது அரண்மனையிலேயே நீடித்த நாட்களாய் ஜீவனை விட்டவர் அவங்க அப்பா தாவீது. தாவீதுக்கு அவ்வளோ ஒரு மேன்மை ரசம் கொடுத்துருந்தாரு. அப்போது வயசாகிடுச்சு. மற்ற பிள்ளைங்களாம் நிறையா இருக்குது, நிறையா பொண்டாட்டிங்க, 4 பொண்டாட்டிங்க, வைப்பாட்டிங்க. அப்போலாம் வந்து நியாயப்பரமான இல்லை, ஆனால் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டுருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ பிள்ளைங்களாம் ஏறான். அவன் ராஜபாரத்தை எடுக்கிறதுக்கு அப்சலோம் ஒரு போட்டி போனான், தம்பிகாரனு ஒரு போட்டி போனாங்க. அப்பாவுக்கு ஜீவன் போகும்போது ரொம்ப மரண படிக்கல இருக்கிறான்னு இன்னொருத்தர் ராஜபாரம் பண்ணுறதுக்கு நாட்டம் ஆடிட்டு இருப்பான். அப்போ நாத்தான் போய் சொல்லுவார் அவங்க அம்மா சாலமன் அம்மா கிட்ட, உங்கள் வீட்டுக்காரர் வந்து என்ன சொன்னார் உங்ககிட்ட, உங்கள் சாலமன் தான் ராஜாவாகணும்னு சொன்னார், இப்போ பாரு இன்னொருத்தர் ராஜாவாகிட்டான், நீ போய் இதை போய் ராஜாட்ட நீ போய் கேளுன்னு சொல்லுங்க. அவங்க நேரம் ராஜாட்ட போய் தலை குனிஞ்சு அவங்க கேட்குறாங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்களே, இன்னைக்கு வேற ஒருத்தர் ராஜாவாக ஆக போகிறாங்க, எப்படியோ அப்படி அவர் அப்படியே ரொம்ப அவருக்கு ரொம்ப மரண சர்வாயில் இருக்கார். ஓ அப்படியா, சரி இன்னைக்கு நீ கூப்பிடு, நார்த்தான்களை கூப்பிடு, இன்னொரு 2-3 பேரங்களை கூப்பிடு, அவங்களாம் கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி போய் வாங்க, இன்றைக்கி போய் சாலமனை கூட்டிகிட்டு போய் அபிஷேகம் பண்ணி இந்த ஊருக்கே சொல்லுங்க, நாட்டுக்கே சொல்லிடுங்க, சாலமன் தான் ராஜா, ஏன்னா தேவனால் நியமிக்கப்பட்டவன் அவன் தான் ராஜாவாக்கினாங்க. சாலமன் ராஜாவாயிட்டு உண்மையாக தேவனுடைய காரியங்களை செய்தான். நல்லா அரண்மனையை கட்டணும், ஆலயத்தை கட்டணும், சோழிக்கான நல்ல ஆலயத்தை கட்டணும். ஜனங்கள்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்க காலத்தில் சமாதானம் சண்டைலாம் இல்லை, அவங்க அப்பா காலத்தில் ரொம்ப யுத்தம். ஆனால் சாலமன் காலத்தில் யுத்தமே இல்லை, சமாதானத்தை தேவன் கொடுத்தாரு. அப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் தான் அவனுடைய இந்த வேலைக்கார கூட இருந்தான், அவனுடைய மகனாகிய ரெகேபியான் கூட இருந்தான். அப்போது நாட்கள் அவன் அந்நிய பெண்களோட சேர்ந்துக்கிட்டு அந்நியர் சொல்கிறதெல்லாம் கேட்பான். சிலை கட்டு, கோயிலை கட்டு, இதை பிரதிஷ்டை பண்ண, அதை பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லி சாலமனை நெருக்கிற பாவத்தில் கொண்டு போயிட்டாங்க இந்த பொம்பளைங்க. சாலமனுக்கு தேவன் வெளிப்பட்டார். சாலமன் இதெல்லாம் செய்யாத, இது எனக்கு பிரியமான காரியம் இல்லை, இது நீ செய்யாத சாலமன். ஒரு தடவை சொன்னார், 2 தடவை சொன்னார். சாலமன் காதில் அப்போ வாங்கிக்கல. சில நேரத்தில் கர்த்தர் சொல்கிறத நம்ம காதில் வாங்கிக்கலன்னா அடுத்து என்ன காரியம் செஞ்சார் தெரியுங்களா? சொல்லிட்டாரு,
சாலமன், உன்னோட டைம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நான் உன்னை வந்து ராஜாவை வைக்க முடியாது அப்படின்ட்டு என்ன செஞ்சாரு? எத்தனை தேசம், எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சு? 12 கோத்திரம். அப்ப எத்தனை கோத்திரத்தை கொடுத்தாரு? தாவீதுக்கு ஒரே ஒரு கோத்திரம் தான், தாவீது சந்ததிக்கு. மற்றதெல்லாம் யார்கிட்ட கொடுத்தாரு? அந்த யெரொபெயாம் கொடுத்தாரு. அதை கூட கூட்டாளியா இருந்தானே, நட்பா, ரொம்ப நல்ல ஆண்டரை பத்தி சொல்றானே, இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு கர்த்தர் பிடிக்காது. அப்படி அவனுக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தால கர்த்தர் பார்க்கறாரு பாருங்களேன். கர்த்தர் நல்லவர், அதெல்லாம் கவனித்தாரு கர்த்தர். கவனிச்சுட்டு என்ன செஞ்சாரு? சாலமனுக்கு அப்புறம், சாலமன் உன்னோட ராஜ்யம் முடிஞ்சிச்சு, இனிமேல் என் வார்த்தை கேட்கல, உன் வார்த்தை நீ கேட்கல, நான் உன்னை கை விட்டுருவேன் அப்படி விட்டுட்டாரு. விட்டுட்டு என்ன செஞ்சாரு? அவங்ககிட்ட சொன்னார், எரேமியாவுக்கு அந்த 10 மாநிலத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டாரு. அவனுக்கு ஒரே ஒரு இதான் கொடுத்தாரு, மகனுக்கு. அப்படிதான் அவங்க அரசாங்கத்தை வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஆமோஸ் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த ஆமோஸ் புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னா, ஜனங்கள்லாம் வந்து தேவன் ஆராதிக்கிறது போல ஆராதிக்கிறாங்க. ஆனா அந்த ஆராதனை தேவனுக்கான ஆராதனை இல்லை, அது தேவன் விரும்பக்கூடிய ஆராதனை இல்லை. அதெல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அவனுங்க வந்து செவி கொடுக்கல. கர்த்தர் எதை சொல்றாரு, என்ன செய்ய சொல்றாரு, எதை நம்ம செய்யணும், எப்படி ஆண்டவரோட ஆலயத்தை நடத்தணும், எப்படி ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள நடத்தணும்ன்ற எண்ணமே இல்லை பாருங்க. அந்த ஆலோசனை கொடுத்தா அந்த சாலமனுக்கான இவனுக்கு பற்றி அந்த புத்தி இல்லை. காலப்போக்கில் அப்படிதான். ஆரம்பத்திலாம் ஆரம்பத்தில் ரொம்ப நெருங்கி இருப்பானுங்க. சாலமன் அப்படிதான் இருந்தான். காலப்போக்கில் பின்வாங்கிட்டான். இவன் புத்தி சொல்லிக்கிட்டு தான் சாலமனுக்கு. இவன் வாழ்க்கை அப்படிதான் போச்சு கடைசியில். இப்போ எல்லா ஜனமும் அந்நிய ஜனங்களை வந்து, அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்க மாதிரியே செவிக்கிற மாதிரி செவிச்சுட்டு, ஆனால் வேற ஒரு காரியத்தை செய்ய கர்த்தருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவன் ஆராதித்த விதம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எத்தனையோ பேர் அனுப்பினாரு, சொன்னாரு, அவனுக்கு கேட்கலையா? ஆண்டவர் சொன்னாரு, உங்களை நான் எகிப்திலேருந்து நான் கொண்டு வந்தேனே. எகிப்திலேருந்து யாரை கொண்டு வந்தாரு? எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. ஆனா 40 வருஷத்துல என்ன செஞ்சார் ஆண்டவர்? அந்த வயதானவர்கள் எல்லாத்தையும் தலைமுறைகள் எல்லாம் மறிக்க வச்சுட்டாரு. 2வது சந்ததிகளை தான் கொண்டு போனார் தானே. அப்ப இப்ப இருக்கிறவங்கலாம் வந்து எந்த சந்ததி? செகண்ட் சந்ததி தானே. அப்போ எல்லாரையும் என்ன செஞ்சுட்டான்? தேவனை ஆராதிக்காம இவன் வேறே ஒரு காரியத்தை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்க கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்கறது போது யாரு தீர்க்க தரிசி போய் சொல்றாங்களா, ஊழியக்காரன் சொல்றானா? ஐயோ, நீ சொல்லாத, வாயை மூடிட்டு போ, எங்களுக்கு ராஜா இருக்காரு, எங்களுக்கு சொல்ற ராஜா வார்த்தான். நான் பாருங்க, நான் உனக்கு சொல்றேன், நீ உனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆளா அவன் முன்னுக்கு இருக்கலாம், அவன் பெரிய மேனேஜரா இருக்கலாம், அவன் பெரிய தலைவனா இருக்கலாம், அவன் பெரிய கொம்பா இருக்கலாம். அந்த கொம்பெல்லாம் கர்த்தர் உடனே செய்ய மாட்டாரு. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்கிறியான்னு தான் கர்த்தர் பார்ப்பாரு. அப்போ அவ்வளோதான் சொல்லுவானுங்க. சரிங்க, படிச்சுருந்த நேரம் அந்த 7வது அதிகாரத்தில் ஆமோஸ் 7வது அதிகாரத்தை எழுதுறமே. 7வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தை 2வது வசனம் படிச்சுக்கலாம். அவைகள் தேசத்தில் பிள்ளை தின்று தீர்ந்தபோது நான் கர்த்தராகிய ஆண்டவரை மன்னித்தருளும். யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர்
மத்தியில தூக்குறவளை விடுறாரா? இஸ்ரவேல். இஸ்ரவேலை கர்த்தர் எப்படி நேசித்தார்? இஸ்ரவேல் ஜனம் சொல்லி அந்த சொந்த போலத்தான் தேவன் அவங்களோட இடைப்பட்டு வந்தாரு. இஸ்ரவேலை தன் ஜனம் என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? இந்த இஸ்ரவேலுக்கு நான் தூக்குனையில போட்டுட்டேன், இனிமே நான் இவர்களை மன்னிப்பது இல்லை அப்படி சொல்றாரு. கீழே ஈசாக்கின் மேனிகள் பாழும் இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமும் ஆக்கப்படும். நான் எரேமியாம் வீட்டாருக்கு விரோதமாய் கட்டளையோடே எழும்பி வருவேன் என்றார். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அம்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரேமியாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. பாருங்க, அப்பொழுது பெத்தேலின் ஆசாரியரான அமர்சியா. இந்த அமர்சியா யாரு? ஆசாரியன் கர்த்தருக்கு. அவன் நல்ல ஒரு ஆசாரியனா ஒரு காலத்துல இருந்தா நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சொல்றான், இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரேமியாவுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகள் எல்லாம் சகிக்க மாட்டாது. ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறான். யார்? ஆசாரியர். ஆசாரியர் இப்ப யார் பேச்சு கேட்டுட்டு இருக்காரு? ராஜா பேச்சுக்கு தான் இப்ப ஆசாரியருக்கு இப்ப தலையா இருக்கு. தேவன் என்ன சொல்றாரோ அது கேட்க முடியல. எத்தனையோ அப்படிதான் எத்தனை பேர் தீர்க்க தரிசிகள் அவங்க நொந்து நோக்கடிச்சு அனுப்பிவிட்டாங்க. வார்த்தை போய் சொன்னா, தீர்க்க தரிசி தேவன் உனக்கு ஏன் அனுப்புறாருன்னா அது கேட்கறதுக்கு தான். தேவனோட வார்த்தை தான் தீர்க்க தரிசி. தீர்க்க தரிசி யார் தெரியுமா? அவர் தேவனோட வார்த்தை அவன் வாயில் இருக்கும். இப்போ ஆமோஸை தேவன் அனுப்பி இருக்கிறாரு. ஆமோஸே, நீ போய் இந்த ஜனங்களை போய் சொல்லு, இதெல்லாம் செய்ய வேண்டாம், நான் தானே தேவன், என் வார்த்தையை கேட்கும்படி நீ போய் அந்த ஜனங்களிடத்துல சொல்லு ஆமோஸே அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாரு. இப்போ அவன் போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆண்டோட வார்த்தையை அங்க சொல்றான். சொல்லும் போது இந்த ஆசாரியனாகிய அமர்சியா தேவனோட வார்த்தைகளை கேட்டுதான் ஊழியத்தை செய்யணும். அவன் இஷ்டத்துக்கு ராஜா வார்த்தையை கேட்டு ஊழியம் செய்யவே கூடாது. இங்க அவுட் ஆஃப் காட். அப்போ அவன் சொல்றான், ராஜாக்கு சொல்லி அனுப்புறான், ராஜாவே இந்த ஆமோஸ் என்பவன் ரொம்ப எல்லாம் பேசிக்கிட்டு வீணானவைகளை படிக்கிட்டு தெரியுறான், இதெல்லாம் கேட்க கூடாதபடி இருக்கு அப்படின்னு ராஜாவிட சொல்லி அனுப்புறான். கேள்விப்படியா? எரேமியா பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்ல சொன்னான். அம்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. ஆமென். பாருங்க, எரேமியா வந்து பட்டயத்தினால சாவான்னு வந்துச்சு. எரேமியா யாரு? ராஜா. ராஜா பேச்சு தானே இப்ப நீங்க கேட்டு ஆலயத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. அவனோட ஆசாரியனாக அமர்சியாவும் ராஜா பேச்சு தானே கேட்கிறான். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த ராஜாவை நானே ஒளிய பண்ண, எளியவர்களை எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் பலியா இல்லாமல் எரித்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறான்னு அவன் சொல்லிட்டான். நீங்க இப்போ அந்த ராஜா பேச்சை கேட்டுட்டு நீங்க ஆலயத்தை நடத்திட்டு இருக்கிறதுனால கர்த்தருடைய கோபம் ராஜா மேலையும் ஜனங்க மேலேயும் வந்திருக்கு. எல்லாம் பலியாவ போறீங்க. ஏன் இதை வந்து ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லி அனுப்புறாரு தெரியுமா? ஏன் சொல்லி அனுப்புறாரு தெரியும்? இவங்க பேச்சை கேட்டாச்சும் கொஞ்சம் மனம் திரும்புங்களா, இல்லை மன்னிப்பு கேட்பாங்களா, மனம் திரும்புவாங்களா அப்படின்னு சொல்லிதான் ஆப்போசிட் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பி இருக்கிறாரு. பாருங்களேன், 12வது படி. அம்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. என்ன சொல்றாங்க? தேவனால தெரிந்து தேவனோட உறவாடி தேவன் அனுப்பினவன் தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி.
கர்த்தர் அனுப்புனார்ல அவனை உங்ககிட்ட. அப்ப அவன் வார்த்தையை நீங்க கேட்கணுமா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? நீ யாரு எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு? கிளம்பி போடா, உன்னோட யூதா தேசத்துக்கு போ. நீ எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம், போய் ஊர்ல போய் சொல்லு. நீ கிளம்புன்றானுங்க பாருங்க. தீர்க்க தரிசி கொஞ்சம் அவமானத்தை பத்தீங்களா, வலிய பத்தீங்களா? நீ கிளம்பு, நீங்க இருக்க ஓடிப்போ, உன் தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கேயே தீர்க்க தரிசனம் சொல்லி எங்களுக்கு நீ சொல்லாத. கீழே போய் பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது. பெத்தேல் எப்படியாப்பட்ட இடம்? நீ சொல்லி ஜெரமி. பெத்தேல் எப்படியாப்பட்ட இடம்? யாக்கோபு போனாரு, அவங்க வீட்டுல இருந்து அவங்க அண்ணன் மிரட்டுறான், அவங்க அனுப்பிச்சு கொடுப்பான்ட்டு அங்க போய் ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவு வந்து ஒரு ஏணி பார்க்கறாரு, பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணியை பார்க்கறாரு. ஏணியிலிருந்து தேவன் அவனோடத்துல பேசுறாரு. சும்மா ஒரு கல்லை எடுத்து படுத்திருந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே நான் உன்னோட இருப்பேன், நீ எதுக்கும் பயப்படாத, நீ போ அப்படின்னு. அப்போ முடிச்சுட்டு பார்க்குறோம், ஐயோ நான் இந்த இடத்துல ஒரு தரிசனம் பார்த்தேனே, கனவு கண்டேனே, இதுக்கு நான் வந்து படுத்திருந்த இந்த கல்லை எடுத்து எண்ணெய் அபிஷேகம் பண்ணி அதை நட்டு நான் போயிட்டு நல்லா சுகமா பலமா திரும்பி நான் வந்தேன்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன், இதுக்கு பெத்தேலு நான் பேர் வைக்கிறேன். நான் அந்த இடத்துக்கு யார் வச்ச பேர்? பெத்தேலு. யாக்கோப்பு இந்த பெத்தேலுக்கு பேர் வச்ச ஒரு ஆசீர்வாதமான இடம். அங்க தேவனை தான் தரிசிக்கிற இடம், தேவன் தான் அங்க அவனோட இடப்பட்டார். அந்த இடத்துல அவன் பெத்தேல் இந்த பேரை வச்சான். அந்த பெத்தேலுக்குள்ள இவனுங்க என்ன அநியாயம், ராஜாவை செலுத்திட்டு இருக்கானுங்க பெத்தேல்ல. இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனித்து கேட்கணும், அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். ராஜாவை சேவிக்கிற இடத்துல உனக்கு என்னடா, தேவனை சேவிக்கிற இடத்துல உனக்கு என்னடா ராஜாவை சேவிச்சுட்டு இருக்கிற? இப்போ பெத்தேல நாசம் பண்ணிட்டானுங்க. பெத்தேல் பாழாகி போச்சு, பெத்தேல் தீட்டாகி போச்சு. இப்போ கீழே படி பெத்தேலிலே அதை நான் படிச்சுட்டேன். ஆமோஸ் அம்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி என்று கர்த்தர் விளித்தார். இப்பொழுதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இதன் நிமித்தம் உன் பெண்ஜாதி நகரத்தில் வேசியாவார், உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள், உன் வயல் அழகு 100 பங்கிட்டு கொள்ளப்படும், நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே சிக்குவாய். இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இப்போ அவன் சொல்றான்ல, நீ இங்க நான் தீர்க்க தரிசனம் சொல்லாத, நீ கிளம்பு. ஆமோஸ் அமர்சியாவுக்கு பிரதி உத்தரமா, நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியினோட புத்திரனும் அல்ல, நான் மந்தையை மேய்க்கிறவனும் அல்ல, காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். மந்தையை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். நீ வந்து என்னை வந்து நீ போ கிளம்பு, உன் ஊர்ல போய் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு நீ என்னை விரட்டுறிய. 13 பெத்தேலில் இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது என்றான். பெத்தேலில் இனிமே கடவுளோட வார்த்தை அங்க ஒண்ணு செல்லாதுங்க, ஏன்னா அது ராஜாவுடைய ஆளுகை வந்துருச்சு அந்த பெத்தேலுக்குள்ள. அங்க ஒண்ணு நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு கர்த்தரை சொல்லியிருக்கபடினால ஆமோஸ் வந்து அமர்சியாவுக்கு பிறகு நான் தீர்க்க தரிசியம் அல்ல, நீ என்னை வந்து போ நீ இப்போ ஊர்ல போய் தீர்க்க தரிசனம் எங்களுக்கு சொல்ல நீ வெற்றிய பெத்தேல் கெடுத்துட்டீங்க. இந்த இடத்துல ஒண்ணும் இல்லை, ராஜாவோட ஆளுகைக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க இந்த இடத்த. இப்போ வந்து நான் வந்து யார் தெரியுமா? நீங்க நினைக்கிறியா நான் தீர்க்கதரிசி, எங்க அப்பா தீர்க்கதரிசி, நாங்களாம் பெரிய ஒரு பக்தி வைராக்கியத்தை அவரோட சந்ததியோட தீர்க்க தரிசன ஊழியக்கார வம்சத்துல வந்து வந்திருக்கோம் நீ நினைக்கிறியா? அல்ல, அப்படிலாம் இல்லை. நான் வரல.
ஆடுகளை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழம் உழுவும் பாரு அதை பொறுக்குகிறவனுமான ஒரு வேலைக்காரன். நான் சாதாரணமான ஒரு வேலைக்காரன். நான் தீர்க்கதரிசியும் அல்ல, நான் வந்து ஊழியக்கார குடும்பமும் அல்ல. நான் வந்து ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். காட்டு அத்தி மரம் அங்கே இருக்கும், அது பழங்கள் அங்கங்கே உருவாங்க, நான் பொறுக்கிட்டு போவேன். ஆனால் என்னிடத்துல தான் கர்த்தர் பேசினாரு. என்னிடத்துல கர்த்தர் வந்து என்னிடத்துல பேசினாரு அவன் சொல்றான். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். கர்த்தருடைய இறுதி என்னங்க கஷ்டப்படுவோம். நம்ம இஷ்டத்துக்கு நான் ஒரு வழியை திறந்துக்கிட்டு, கடவுள் இல்லைன்னு சொல்ல பாபாயை காமிச்சு நான் போய் ஒரு வழியில உட்காந்துக்கிட்டு நான் எதையெல்லாம் வணங்கிக்கிட்டு எதையெல்லாம் உலகிட்டு கடந்தனா, என்னை அழைத்து என் மேல அவர் நாமத்தை எனக்கு சூட்டி, நீ என் பிள்ளை, நான் உன் தேவன், கர்த்தரை தேடு, வேற எதையும் தேடாதன்னு கர்த்தர் எப்போதும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. கர்த்தரை தேடுங்கள், வேற எதையும் நீங்க தேடாதீர்கள் தான் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு இவனுங்கிட்ட. ஆனா இவனுங்களோ கர்த்தரை தேடாதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதபடி இவனுங்க சுய இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். 5வது அதிகாரத்தில் 4வது வசனம் படிக்கிறீங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்க பிழைப்பீர்கள். நீ என்ன தேடலையா? அப்டேஸ்லாம் பினிஷ்லாம். நீ வந்து அதான் சொன்னாரு இப்ப கடைசியா ஆமோஸ், நீ என்ன தேடல, நீ கர்த்தரை தேடல. கர்த்தர் வந்து என்ன வந்து நான் ஆடு வச்சுக்கிட்டு இருந்த காட்டுல வந்து என்கிட்ட ஆண்டவர் பேசினாரு. நான் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி என்று கர்த்தர் உரைத்தார். இப்பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. நீ ஆட்டு வார்த்தையை கேட்க மாட்டிய, ஆறு வார்த்தையை கேளு. நீ என்ன இங்க வந்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லாத நீ சொல்றிய. என்னை அனுப்புன ஒரு கர்த்தர், நானா வந்தேன்னு நினைக்காது. நான் வந்து ஆற்றோல் ஒரு வேலைக்காரன். என்ன வேலைக்காரன் சொல்லுங்க, உங்க மனசுல எல்லாம் பதிவு. நான் தான் கேட்கறேன், அவன் என்ன மாதிரி வேலை செஞ்சான்? ஆமோஸ் ஆடை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறது அவன் வேலை. அவனோட டியூட்டி செஞ்சுட்டு இருக்கான். அவனோட டெய்லி அவன் வேலை அதுதான். காட்டுல போய் பாருங்க, கர்த்தர் அவனை தேடி போறாரு. ஆமோஸ நீ போ, நான் சொல்றத போய் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நீ வந்து பேசு. இப்போ அந்த ஜனங்கள்கிட்ட பேசு. அது ரொம்ப என்னை விட்டு விலகிடுச்சிங்க. ராஜா பேச்சு தான் இப்போ அவங்களுக்கு தான் தலையா இருக்கு. என்னை விட்டுட்டாங்க. ஆமோஸ் நீ போய் சொல்லு. சாதாரண ஒரு வேலைக்காரையா? அல்ல அவன் என்ன பைபிள் ஸ்கூல் படித்தானா? இல்லை தேவனை பற்றி அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி தூச்சி பாடிக்கிட்டு கத்தரையே கஜின்னு இருந்தானா? ஆற்றால் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு காட்டாச்சி படுற பொறுப்பு அவன் காட்டில் தான் செஞ்செல்லாம் இருப்பான். ஆனால் கத்தரை அவனை கொண்டு போய் பேச வைக்கிறாரு. பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல அவன் போய் பேசுகிறான். அவன் வார்த்தையை எதிர்த்து நின்னானுங்க. ஏய் ஆமாசே, உனக்கு என்னடா இங்க எங்ககிட்ட தீர்க்கு தரிசனம்? நீ போ, கிளம்பு, உன்னை பேச்ச நாங்க கேட்க மாட்டோம். எங்களுக்கு ராஜா இருக்காரு, ராஜா பேச்சுதான் நாங்க கேட்போம். ஏன்னா ராஜா தான் அள்ளி அள்ளி கொடுப்பாரு அரண்மனை. ஏய், ராஜா அள்ளி அள்ளி உனக்கு அரண்மனையில இருந்து கொடுத்தாலும் அது உன்னை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போகாது, தெரியுமா? அள்ளி அள்ளி நீ தின்னுபிட்டு இந்த பூமியில கடந்தா நீ சாவணும். பார்த்தீங்களா, ஆமோஸ் கடைசி என்ன சொல்றாரு? 17வது வசனத்துல, நீ இப்போ வந்து என்ன சொல்ல வேணாம்னு சொன்னல, ஆண்டோட வார்த்தையை சொல்ல வேணாம்னு சொன்னல, நிப்பாட்ட சொல்றல. என்ன இப்போ பாரு உனக்கு என்ன நடக்கும்னு சொல்றாரு. இது நிமித்தம் உன் பொஞ்சாதி நகரத்தில் வேசியாகும். இதெல்லாம் பொய்யான வார்த்தை. இது
இது சத்திய வார்த்தை தெரியுமா? இந்த வேதம் வந்து சத்தியம். இதெல்லாம் கர்த்தரால நியமிக்கப்பட்டு நடந்த காரியம். நீ என் பேச்ச கேட்கல, நீ பாரு, உன் பொண்டாட்டி வந்து ஒரு பேசியே ஆகும். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டு கொள்ளப்படும். நியோவினில் அசுத்தமான தேசத்திலே செத்து போவாய். இஸ்ரவேலும் தன் தேசத்தில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை ஆண்டு எப்படி உன்னை கொண்டு வந்து உன்னை ராஜாவாக்கினாரு. நீ ஜனங்களை அழகா நடத்துவேன்னு. ஆனா நீ வந்து இன்னைக்கு என்ன செஞ்சுட்ட? உன்னோட ராஜ்யத்தை கொண்டு வந்து மூவார்த்தைகளை ஜனங்களை கேட்க வச்சு ஆசாரியர் முதல் கொண்டு மூவார்த்தை கேட்டு தேவன வார்த்தையை எதிர்த்து நின்ன பாரு. உனக்கு வரப்போற காரியம் இதுதான். நீ பிழைச்சு கொள்ளலாம் நினைக்காது. உன் பொண்டாட்டி தேசியாவா, உன் பிள்ளைங்களாம் வந்து பட்டயத்தால விழுவார்கள். நீயும் இந்த பயங்கரமான இந்த தேசத்துல விழுந்து செத்து போவ. ஜனமெல்லாம் ஒண்ணு எல்லாம் சிறப்பட்டு போவோம். சிறப்பு ஜனமெல்லாம் இதுல வந்து லேசான காரியம் இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம கர்த்தருக்கு தான் பயப்படணும். ஜமீன் வழங்குதால சொல்லலாம். கர்த்தர் தான் நமக்கு எல்லாம் மெயின். அவர் தான் நமக்கு ஜீவனை ஒரு நாள் இந்த உலகத்தில் நானே இன்னைக்கு முன்னுக்கு நான் நிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படணும். நான் செத்து இருந்தேன்னா இந்நேரம் 10 வருஷம் ஆயிருக்குமா? ஜனமே 10-12 வருஷம் ஆயிருக்குமா? அந்த வார்த்தையை நாங்க நம்பி இருக்கிறனால தான் கர்த்தர் எங்களை வந்து சொல்ல, நீ பயப்படாத மகளே, நான் உன்னோட தான் இருக்கிறேன். இந்த சாத்தானுக்கு என்ன செய்வான்? நீ கர்த்தரை விட்டுட்டு அவனை ஆளுகிற யாரு? நீ கர்த்தரை விட்டு நீ தேவன் வார்த்தையை விட்டு விலகினேன்னு அவனை பிசாசு எப்ப அப்படின்னு பார்ப்பான். நல்ல நீதிமான்களே எத்தனையோ பேர் சாவடிக்கு சாத்தான் திட்டம் போட்டுட்டே இருப்பான். ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையில பலமா இருக்கணும். அந்த வார்த்தையை நான் நம்பணும். கர்த்தரை தேடுங்க, அப்பொழுதுதான் பிழைப்பீர்கள். நீ வேற ஏதாச்சும் தேடிக்கிட்டு எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, இதை தேட மாட்டேன், நான் இனியே நான் என்கிட்ட சொல்றேன், வாயை மூடு, நான் என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேன். நம்ம வழியில நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். நீங்க கர்த்தர் என்ன செய்திருக்காரு பாருங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படும். ஆனா நம்ம வழியில என்ன செய்யணும்? அவர் சமூகத்துல எப்போதும் நம்ம வந்து ஆண்டவரே நீங்க தான் எனக்கு என்னன்னு நம்ம சரணடையணும். ஆண்டு சமூகத்துல கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை புகழணும், கர்த்தரை பத்தி பேசணும். நான் நீங்க நினைக்கிறீங்களா நான் வந்து சும்மா அப்படியே இருக்கிறேன்னு? உங்களுக்கு என்ன பாரம் இருக்கு? சபையை கொடுத்து சபை தொழில் இருக்காங்க இல்லை. எனக்கு எப்போதுமே அந்த பாரம் இருக்கும். நான் எத்தனையோ ஜனங்களை சந்திச்சுட்டு இருக்கேன். நம்ம சபைக்கு வரமாட்டாங்க, வேற சபைக்கு போறாங்க. அவங்களால சரியான சத்தியம் அவங்களுக்கு கிடைக்கல சொல்லுவாங்க. ஐயோ நீங்க வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நீங்க வரனால தான் நாங்களாம் வந்து நல்லா ஜீவிச்சுட்டு இருக்கிறோம்லாம். நான் பார்த்துருக்கேன் அவங்களெல்லாம் வேற சபைக்கெல்லாம் போயிருந்தாங்க. ஆனால் சத்தியமே தெரியாது, வார்த்தைலாம் எங்கே இருக்கணும் கூட தெரியாது. ஆனால் நான் 1 வருஷம் 1.5 வருஷம் சில வீடுகளுக்கு நான் போகிறேன், நான் வார்த்தையை நான் கொடுக்குறேன். இன்னைக்கு எல்லாம் சத்தியத்தில் எல்லாம் நல்லா ஸ்திரமாக இருக்கிறாங்க. ஆனால் சபை வந்து அவங்க கணவர் சபை செய்ய போயிட்டு வரும். ஆனால் நீங்கள் மட்டும் வராமல் இருந்தாங்க, வாரமான எங்களுக்கு சத்தியத்தை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, நான் பெரிய இது நான் அதை தான் செய்வேன், நான் அந்த வழியில் தான் போவேன், எனக்கு இதுதான் மேன்மையாக இருக்குது, எனக்கு அதுதான் பெருசாக இருக்குது. ராஜா சொல்றேன் நான் கேட்போம், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். போனேன் கர்த்தர் ராஜா அடிச்சு விட்டு போத முடிச்சுட்டா இருக்கு அதையே, அது கூட்டத்துங்களே. அதனால நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து இருக்கணுங்க. எனக்கு ரொம்ப பயங்க, கடவுளோட பயம் எனக்கு ரொம்ப இருக்கு. அந்த காலத்துலேருந்து நான் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்யும்போது நைட் ஷிஃப்ட்டில் ஒண்டி தான் பொம்பளை, மற்றதெல்லாம் சைனாக்காரங்க நைட் ஷிஃப்ட்டில் கம்பெனியில் வேலை செய்வாங்க. நான் மட்டும் தான் நைட்டு ஷிஃப்ட்டில் வேலை செய்வேன், குளிர்ச்சியாக இருப்பேன். நான் ஆண்டரை துடிச்சிட்டே இருப்பேன், ஆண்டு நாம் தூச்சிக்கிட்டு வேத வசனத்தில் படிச்சுக்கிட்டேன், எப்போதுமே ஜவம் பண்ணிக்கிட்டேன், இந்த வேலையை செஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் அப்படி பேசிக்கிட்டே இருப்பார். நல்ல ரூபமாக என்னோட பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு அந்த கம்பெனியில். அந்த கம்பெனியில் முன்னுக்கெல்லாம் வேற ஒரு கம்பெனி இருட்டாக இருக்கும், அது உள்ளே தாண்டி தான் அங்கே போன வெளிச்சம் வரும் எங்கள் கம்பெனி. அந்த வெளிச்சத்தில் தான் உட்காந்து தான் வேலை செய்வோம். ஆனால் சில பார்த்துருங்க அந்த இருட்டு தான் வரணும், நைட் ஷிஃப்ட்டு. அப்போது ஆண்டரை கூடயே இருந்து என்னை நடத்தினாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையை பாதுகாப்புமாக இருப்பார். எதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எது நம்ம சீண்ட கூட விட மாட்டார். அது எத்தனையோ காரியம் எனக்கு வந்துச்சு, என்னை வந்து சாக அடிக்கணும்னு எனக்கு எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் பயப்படாமல் உங்க கூட தான் இருக்குது, இதெல்லாம் ஒன்று வாய்க்க அப்படி கர்த்தர் கூட பேசுவார்.
தேவ பிள்ளைகளா நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கு. நம்ம ஜீவனை அவர் காப்பாற்றுவார். நம்ம தேவைகளை அவர் சந்திப்பாரு. நீங்க இதெல்லாம் நீங்க கேட்குறீங்க, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளேயும் வரணும். தெய்வம் நல்லவர். நம்மள இதுதான் பார்க்கறேன். நீங்க பாத்தீங்களா, நீங்க வந்து மோசே காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, மோசே கூடாரத்துக்கு போவாரு, கர்த்தர் என்ன பேசுறாரோ அதை கேட்டுட்டு அவர் போயிருவாரு. ஆனா அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. யாரு சொல்லுங்க பார்ப்போம்? யோசுவா வந்து நத்திங் எனிதிங் அவன். ஆனா கர்த்தருடைய பயம் அவனுக்கு. கர்த்தர் மேல ரொம்ப பயந்தவன் யோசுவா என்ன செய்வாரு, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே உட்காந்துருப்பாரு அப்படியே. மோசே வந்து இப்போ அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு கூடாரத்துக்கு அவர் போயிருவாரு. ஆனா யோசுவா அங்கேயே இருந்தார். இப்போ எத்தனை லட்சம் ஜனம், இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை லட்சம், எவ்வளவு பேர் இருந்தாங்கடாங்க? இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு பேரு? நிறைய ஜனம். எவ்வளவு? அந்த 32 லட்சம் ஜனங்களை மோசே நடத்திட்டு இருக்கிறாரு. யோசுவா எதுவுமே இல்லாம அவன் பயம், கர்த்தருக்கு பயந்தவன். ஒன்றும் பேச மாட்டான், யாருக்கு விரோதமா பேச மாட்டான், எதை கும்பிட மாட்டான். கர்த்தர் தான் அவனுக்குன்னு இருப்பான். அந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து தான் இருப்பான். அவனுக்கு கடவுள் பயம். மோசையோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு செய்வான். ஏன் மோசை யாரு? மோசை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. மோசை சொல்றதை நம்ம கேட்கணும். மோசை தான் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ மோசை வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு யுத்தம் பண்ண சொன்னா யுத்தம் பண்ணுவான், இதை சொன்னான் செய்வான். சும்மா தெரிஞ்சு கொண்டாரு யோசுவாவை. ஆனா யோசுவா எந்த ஆசையுமே இல்லை. அடுத்து நான் மோசை முடிச்சிடும், நான் வந்துடணும்னு எண்ணமே கிடையாது அவனுக்கு. நான் கர்த்தர் தான் வந்து தெரிந்து அந்த யோசுவாட்ட பேசுறாரு. யோசுவா, மோசையோட ஊழியத்தை அடுத்து நீ செய்யணும். ஐயோ என்னால் எப்படி, நான் எப்படி செய்வேன்னு பயப்படுறான். அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு. ஐயோ ஆண்டவரே நீ பயப்படாத யோசுவா. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை யோசுவா படிங்க. யோசுவாட்ட எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பேசுறாரு ஆண்டவரே. பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னோட இருப்பேன், நீ உன்னை நடத்துவேன். நீ தான் இந்த தேசத்தெல்லாம் நீ தான் பங்கிட்டு கொடுக்க போற, நீ தான் அதுகளை கானானுக்கு கொண்டு போற. மோசையோட காரியத்தோட முடிஞ்சிச்சு. யோசுவா இனிமே நீ தான் அதுகளை கொண்டு போ. ஒரு ஆள் தான், ஒரு ஆள் கூட்டமா வச்சிருந்தான். அவன் வந்து இந்த ஜனங்களோட எந்த காரியத்தை அவங்க செய்யறதுல அந்த கட்டத்தில் செய்யவே மாட்டார். யோசுவா கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருந்தார். அந்த ஒரு யோசுவாவை கொண்டு தான் அவங்கள கடைசியில் கொண்டு போய் அந்த கானானுக்குள்ள சேர்த்தார். கானானுக்குள்ள சேர்த்தான்னு சொன்னார், இந்த புறஜாதிகளெல்லாம் சேரக்கூடாது, நீங்க அமைந்திருக்கணும், இங்க என்னோட வார்த்தையை கேட்கணும், ஆண்டவர் வாசத்துல நடத்திருக்கணும். போய் எல்லாம் போய் என்ன செய்ய, எல்லா கண்ட ஜனங்களோட அந்த ஏழு ஜாதி மக்களோட குழந்தைக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆத்தாரு ஒரு நாள் கூப்பிட்டாரு, யோசுவா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க எல்லா ஜாதியோட சேராதீங்க, நீங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பிள்ளை பத்துக்கிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன பத்தியா, என் குடும்பத்தை பத்தியா? நானும் என் குடும்பமும் கர்த்தர் தான் சேவிப்போம், நாங்கள் வேற எதையுமே சேவிக்க மாட்டோம். நானும் என் வீட்டாரமும் வேண்டாம் கர்த்தரை தான் சேவிப்போம். நீங்களாம் என்னத்தை சேவிக்கிறீங்க? எப்படி உனக்கு ஆண்டரை கொண்டு வந்தாரு, அதை நன்மையை மறந்துட்டீங்களா? கர்த்தர் உங்களை நடத்தின விதத்தை. அங்க எப்படி இருந்தீங்க எகிப்துல? அவங்களை எப்படி சிரமப்படுத்தி வச்சிருந்தான்? கர்த்தர்களை மீட்டு கொண்டு வந்தார்ல. இப்ப நீங்க எதை சேவிச்சுட்டு இருக்கிறீங்க? யோசுவா கேட்பார். யோசுவாட பெஸ்ட் சாட்சி அது. அப்பதான் அவனும் ஐயோ மன்னிச்சுங்க, நாங்களும் உங்களோட ஆண்டவர் தான் வணங்க வருவாங்க. அதனால நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க வந்து வைராக்கியமா இருக்கணும்ல கர்த்தருக்குன்னு. நம்ம கர்த்தர் தான் நமக்கு முன்னா இருக்கணும், கர்த்தருடைய பாதத்தை நம்ம அமர்ந்திருக்கணும். யோசுவாவை போல சொன்னாங்க தாவீது எப்படி அவன் வாழ்க்கலாம் கர்த்தர்னா இருந்தான். இத்தனை தான் பெரிய ராஜாவா மாத்தினாரு. பாருங்க இந்த யோசுவா ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் நம்பிக்கையா இருந்தான். மோசே வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருந்தான். அடுத்தது அவ்வளவுதான் கொண்டு வந்தாரு ஆண்டவர். அவ்வளவு ஜனங்க இருந்துச்சுங்க, யாரையும் தொடரலையே. அவ்வளவுதான் ஆண்டு கரம் பிடிச்சாரு, நீ கொண்டு போ, கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தா காணானுக்குள்ள. அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கை உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, கர்த்தர் மாத்திரம் தான் நம்மளுடைய நிரந்தரம். அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, மக்கள் நன்றி. நான் நம்முடைய வார்த்தைகளுக்கு நீங்க தந்ததுக்காக நன்றி. கர்த்தர் இல்லாமல் வேற எதையும் தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. என்ன தேடுங்கன்னு சொன்னீங்களே, நாங்கள் உங்களை தான் தேடணும் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்.
ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் இந்த வார்த்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து ஓலிக்கொலை செலுத்தி பொருட்படுத்துங்க. இயேசு நாமத்தில் நல்லா ஆமீன். Holy Communion Service.